இப்படி காட்டைக்காண்டா அதில் சொப் தெரியும். மழைக்கு சுட சுட எப்படி இருக்கு? நல்ல தொழில் ஒன்று அமைச்சுங்கிறதுக்காக இது யூடியூபை பார்த்து கொஞ்சம் பேர்த்திட்ட கேட்டு அப்படி செய்ய ஆரம்பித்தது தான். யூடியூப் பார்த்தா தொடங்கி நீங்கள்? ஆமாம் ஆமாம். ஓகே. இந்த எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன வீடியோ தொடங்க இல்லையா? நீ சாப்பிடுறா சார். நீ சாப்பிட சில்லண்ட காத்து, மலைச்சாரல், சுட சுட டீ, சுட சுட அப்பம். நண்பன் முடிஞ்சு அம்பி கை வச்ச அடிப்பன இல்லை என்ன ஏலா பாலப்பத்துக்கு மேலே அந்த சாக்லேட் கிடைக்கணே. உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அரியால் என்ற இடத்துல நிற்கிறேன். குறிப்பாக மாம்பழ சந்திக்கு வந்தாங்க. என்னத்துக்கானு சொன்னால் என்னத்துக்கு மாம்பழம் மண்டை இல்லை, நீ மாம்பழத்தை வண்டி சாப்பிட்டு முன்னு பல கடை இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேப்சி குட்டி அப்பக்கட்டின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு மேலே வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான அப்பங்கள் கொஞ்சம் வந்துட்டு பழமையாக எங்கள்ட யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேனப்பம், பாலப்பம், முட்டையப்பம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முட்டையை கொஞ்சம் வளர விட்டு சிக்கன் அப்பம், சீஸ் அப்பம், அது இதுன்னு சொல்லி நிறைய அப்பங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். என்ன பார்ப்போம். என்ன இந்த கடையின் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சாப்பிட்டு பார்க்கலாமே, நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகளில் நாங்கள் பாலப்பம், பிளேனப்பம் சேர்த்து தான் பாலப்பம் தான் விட்டு சொல்லுவேன். என்ன பாலப்பம் முட்டையப்பம் சொல்லுவீங்க. ஆனால் கடைகளில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இங்கே வித்தியாசமான அப்பங்கள் எல்லாமே இருக்கு. எல்லாம் பார்த்து நான் பெற கொஞ்சம் பிந்தி போட்டு ஒரு ஆள் போய் காசு கொடுத்து போட்டு நிற்கிறார் அப்பம் சாப்பிட்றதுக்கு. நிறைய சீஸ் அப்பம் எல்லாம் கிடையாது, கணக்கு இருக்கு. எல்லாம் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாம்பழ சந்தி இருக்குது. அதுக்கு அப்படியே நீங்கள் இஞ்சால பக்கம், அதாவது அரியால பக்கம் போகிறீங்கன்னு சொல்லிட்டோன்னா ஒரு 50 மீட்டரும் இல்லை, அப்படியே விளக்கை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடை இருக்குது பாருங்க. நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். அண்ணாவுக்கு அப்பம் போட்டு கொண்டிருக்கேன். அப்போ பார்ப்போம், போகிறதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பிளேன் அப்பம் சோடி 80 ரூபா. ஆனால் இதே விலைகள்லாம் என்ன? பாலப்பம் சோடி 100 ரூபா, முட்டையப்பம் 1 130, சிக்கன் அப்பம் 1 180, சீஸ் அப்பம் இருக்குடா, சீஸ் அப்பம். நான் டயட்டில் இருக்கபடியெல்லாம் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட சொல்ல. நீ சாப்பிட சொல்ல. சீஸ் அப்போ 1 120 ரூபா. காசை கொடுத்துட்டு சாப்பிட. அடே சாக்லேட் அப்பம் அதைத்தான் நானும் பார்க்கணும். நான் புதுசாக கிடக்கண்டு. அது 80 ரூபா உண்டு. பிளேன் டீ இருக்குது 30 ரூபா. மற்றது அந்த காடமன் டீ இருக்குது, ஏலக்காய் டீ இருக்குது 100 ரூபா. அங்கெல்லாம் அப்பங்கள் எல்லாமே இருக்குது. போடுறது பார்ப்போமா? வணக்கம் வணக்கம். சூப்பர் சூப்பர். நல்லா இருக்குன்றோ. அண்ணா அப்படியே வேலை செய்தோடனே கதைங்க என்னடா கொஞ்சம் பிழைச்சாலும் அப்பம் கறிடும். அதுதான் உண்மை. நீங்களே பார்க்குறீங்க தானே? அதானோ, சின்ன டைமிங் தான் அப்பத்துக்கு. கொஞ்சம் பிழைச்சா கறி போயிடும். ஓகேண்ணா. இந்த கடை எப்போ திறக்கிறீங்கண்ணா? கடை வந்து திங்கள்லேருந்து ஞாயிறு மட்டும் திறக்கிறது. அதாவது பின்னர் 4 மணிலேருந்து இரவு 9:15 மட்டும், 9:15 மட்டும். லீவுங்கிறத தவிர்க்க முடியாத ஒரு ஏதாவது சிச்சுவேஷன் வந்தால் மட்டும் மூடுறது. மற்றபடி அதுவும் முன்னறிவித்தல் விட்டு தான் மூடுறது. எங்களோட வாட்ஸ்அப் இருக்குது, அதுக்கு லிங்க் அவங்க கொடுத்தாங்கன்னா அதில் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். குரூப் வச்சுருக்கீங்களா? குரூப் ஒன்று எட் பண்ணி சரி, அதில் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்க நீங்கள் பார்த்துட்டு வந்து வரல வேணா. மற்றன்னா என்னென்ன வகையான அப்பங்கள் இருக்குது? நான் இந்த போர்டில் பார்த்தேன்னா நிறைய புதுசு புதுசாலாம் போட்டிருக்கீங்க. அப்போ சொல்லுங்கள், என்னென்ன அப்பம் இருக்குது, என்ன மாதிரி இதில் எங்கே பழைய நீங்கள்? இதெல்லாம் பழகினது வந்து இங்க வீட்டுல தான். வைஃப் வந்து தொழில் இல்லாம ஒரு தொழிலை உருவாக்கிட்டது, நாங்களாம் உருவாக்கிட்டது.
இது வந்து என்ன செய்ய இங்கே நான் கொழம்புல இருந்தது வைஃப் இங்கே. அப்போ அவங்க இங்கே தனியாக இருக்கனால துணைக்கு இல்லைன்னா இப்போ நான் இங்கேயே வந்துட்டேன். நான் வந்துட்டீங்களா? வந்துதான் இப்போ இங்கே வந்து தொழிலோட அமைச்சுங்கிறதுக்காக இது யூடியூபையை பார்த்து கொஞ்சம் பேர்த்திட்ட கேட்டு அப்படி செய்ய ஆரம்பித்தது தான். யூடியூப் பார்த்தா தொடங்கினீங்க? ஆமாம் ஆமாம், மறுக்கையில் அது தானே. அது சரி. இல்லை இதுக்கு மேலே கூட அனுபவம் இருக்குது அப்பம் நான் சொல்லுவீங்களா? ஏன்னா அந்த அப்பம் என்ன ஒரு பதம் ஒன்று இருக்குது தானே, அந்த பதம் பழிச்சுன்னு சொன்னால் அப்பம் வேற ஒட்டுப்பட்டுரும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானே. இல்லை ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை எல்லாமே இருந்தது எங்களுக்கு இருந்தது தான். ஆனால் காலப்போக்கில் எல்லாத்தையும் நாங்கள் சரி செஞ்சிட்டோம். சரி சரிங்க. ஒரு விஷயமா பார்த்து இந்த ஃபோல்டு எல்லாத்தையும் பார்த்து ஒன்றா சரி செஞ்சாச்சு. ஆனால் இப்போ எங்களுக்கு இது ஓகே அப்படி தெரியாது. ஆனால் கஸ்டமர் சொல்கிறான் நல்லா இருக்குன்னு அப்படிங்கிறத எங்களுக்கே சஜஷன் ஆகுது. ஓகே, நானும் தான் சாப்பிட்ற வீடியோ போட்டேன், நல்லா இருந்தது உண்மையாகவே. ஆனால் நீங்கள் அப்பத்தில் இங்கே நார்மலாக பிளேன் அப்பம், பாலப்பம், முட்டைப்பம் தான் இருக்குது. நீங்கள் சிக்கன் அப்பம், சீஸ் அப்பம் அது நிறைய எல்லாம் போட்டுறீங்க. அது என்ன ஐடியா வந்தது? அப்படி இல்லை ஐடியா வந்துன்னா இப்படி தான் இப்போ வீட்டில் சாப்பிட்றப்ப சிக்கன் கொண்டு வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இங்கே வந்து போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து ஓகே நல்லா இருந்துச்சு. அப்போ மறுநாள் அதே ட்ரை பண்ணி 2 கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம் எப்படின்னு. அவன் பார்த்தா ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு அது ஒரு மாறியாச்சு. இப்படி தான் எல்லாமே சீஸும் இப்படி தான். இப்போ அடுத்து பன்னீர் போடுற வெளிக்கிறேன். பன்னீர் அப்போ இன்னும் ஒரு 2 மாதம் கழிவு வந்தால் கணக்கு வந்துடும். அப்போ இன்னும் ஆமாம் பன்னீரும் போட்டுருவோம். ஓகே, எல்லாமே நீ அடுத்த ஒவ்வொரு ஷெட்யூலுக்கு வந்துகிட்டு இருக்கு. இறால் வரும், ப்ரௌன்ஸ் வரும். இறால் நல்லா இருக்க மாட்டேங்கிறேன். ஆமா, அதே இறால் கட்ட சம்பளம் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கடா. நீங்க சிக்கனா போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க. இதே லெவலுக்கு தான் அடுத்த இறாலும் உங்களுக்கு வரும். ஓகேண்ணா. இப்போ எங்களுக்கு நாங்கள் 2 பேர் நிற்கிறோம்ண்ணா. சரி, 3 பேர் நிற்கிறோம். நான் 2 பேர் இருக்கேன்டா. எனக்கு அப்பம்டா ஒன்று சாப்பிட்டோன்னு அடுத்து மனசு கேட்காது, அடுத்து சாப்பிடணும் அப்புறமே கிடக்கும். ஆனால் கணக்கு அப்பம் கிடக்கு. பிளேன் அப்பம், பாலப்பம், முட்டை அப்பம், சீஸ் அப்பம், சிக்கன் அப்பம், சாக்லேட் அப்பம், 6 அப்பம் இருக்கும். அவங்க யோசிக்கிறேன் 6 மினிட் சாப்பிட்றேன். 6 சாப்பிடலாம், அலாட்டா அடிச்சுட்டு. சரி, எங்களுக்கு முதலாவது சாப்பிடுவோம். முதல்ல சொல்லு. முதலாவது சீஸ் இல்லை, முதலாவது இனிப்பு சாப்பிட விடாடா. முதலாவது சிக்கன் சாப்பிடுவோம். சிக்கன் முட்டை அப்படியே போவோம். அண்ணாவோட நிறைய நாங்கள் சாப்பிடுவோம். வேணா ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் அப்பம் போட போயிடும். இது என்னண்ணா? இது சம்பல், உங்கள்கிட்ட மசாலா எல்லாம் போட்டு சம்பல் என்ன. இதுக்கு அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் என்ன. அப்படியே அதுக்குள்ளே கொஞ்சம் வாசம் ஒரு முட்டையை அடிச்சு ஊற்றி அதை பிறகு அடித்து கிளக்கி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவதா சிக்கன் அப்பம் இருக்குது, 2 அப்பம் இருக்குது. எனக்கு கொண்டு எங்கள்ட மகள்ராஜன் நான் கொண்டு. சரியா? எப்படி இருக்கும் பார்க்க? இந்த வைக்கட்டா அதில் நான் முதல்ல சொன்னால் அதுக்கப்புறம் நீ சாப்பிட. சரியா? அப்படியே இந்த அப்பத்தின் இதை பேட் அப்படியே இந்த ஒட்டு போடாம வைக்கி. இந்த ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு மசாலா ஒன்று இருக்குல்ல, நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் எல்லா சாப்பாடு காரசாரம் தான் சாப்பிடுவோம். அப்போ எங்களுக்கு அந்த காரசாரம் வந்து உரைப்பாக இருக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி விளங்கு. வீடியோ எடுக்கிறவங்க அப்படி இருக்கண்டா, பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்க மாட்டாங்க விளங்குது. மற்றது இந்த அப்பமெல்லாம் தாரது பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியப்பத்தாட்டு இருக்கല്ലോ, இடியப்பத்தாட்டுக்கு மேலே வாழையில் போட்டு தான் தெரியணும். நல்ல விஷயம் வெளியே கைக்கு சுட சுட சாப்பிடாங்க, அப்படியே சாப்பிடலாம்.
சுடுதுடா மகராஜ். தண்ணி ஊற்று. ஓ வா. அந்த மாதிரி இருக்கு சார். சுடுதானே அப்படி வைக்க வைக்க அப்படி வேறாடி ஆவண்டுட்டு முதல்ல ஆவண்டும் கொஞ்சம் இதாக இருக்குண்ணே. என்ன இந்த இல்லை இருக்கிற மாதிரி தான் கிடக்கு. ஆனால் வாய்க்க வச்சுப்பார் நைஸாக இருக்கு. அப்படி எனக்கு இதை வச்சுக்கொண்டு இன்னும் வீட்டில் இருக்கிற மனசு இல்லாமல் கிடக்குடா. உடனே நான் எடுத்துனா இல்லை நீ சாப்பிட்டு நீ வந்த உடனே 2 அப்பம் என்ன நீ வந்துட்டே காசு கொடுத்தீங்களோ அது வளமையா நீங்கள் லேட்டாக தானே வார நீங்கள். அப்போ அதால் நான் கொஞ்சம் சாப்பிடுவோன்னு தான் நீ வந்துட்டேன். அதான் பிடிபட்டு வந்தனியோ எப்படி நைஸ் அப்பளமே கிடக்கல அந்த கரை. நல்ல மேசியன் ஓட்டு கிடக்குண்ணே. வாங்க உண்டு எனக்கு சுடுதான்டா. அந்த மாதிரி கிடக்கு உண்மையாக வேறு லெவல். என்ன சிக்கன் பீஸ் நல்லா சின்ன குட்டி குட்டியாக போடுறாங்க. நான் எனக்கு அந்த இடத்துக்கு போயில அதுக்கு அடிபடுது. அதோட முட்டை டேஸ்ட் இந்த மசாலா தூக்கி கொடுக்குறதா வேண்டாம். எவ்வளோடா? 180 ரூபா. பார்க்குறாங்க இந்த கொமெண்ட்ஸில் பேச போயிடமா இல்லை எங்களை காட்டி காட்டி சாப்பிட்றேன். ஏன்டா என்னைய கூட்டி வந்து பேச்சு வாங்க வைக்குது. நான் தனியாக பண்ணலாமே. நான் மட்டும் என்ன பண்ணலாம் பேச்சு பண்ணுறேன். கட்டாயம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் மாம்பழ சந்தி அரியாலையில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முதலாக தான் சாப்பிட்றோம். அடுத்தது நிறைய எப்பவுமே இருக்கடா இன்னும் எல்லாம் சாப்பிடு பாப்பா. மழை உண்டு வேற போயிடா வேற மழை உண்டு அங்கே வேறு அப்படி இருட்டிட்டு ஒரு நட்சத்திரமும் இல்லை. மழைக்கு சுடச்சிட்டு அப்போ சாப்பிடலாம்டா. நினைஞ்சோண்டு போயிருக்கேன். நாங்கள் முதல் வரைக்கும் அந்த கடை வெளியில் இருந்தது சரியா. அப்புறம் ரோட்டை பார்த்து அப்படியே சாப்பிடலாம். நான் வந்து 2-3 தடவை மோடி ஓடி கடையை காணல குறைய தான் கண்டுபிடிச்சேன் உள்ளுக்கு. இந்தா அந்த முட்டை போட்டோட சொப்டாக இருக்குண்ணே. நான் சொப்டா இருந்தா ஒரு காட்டன் பாருங்க. இந்த எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே பஞ்சு சரியான சொப்டாக இருக்கு. சரியான சொப்டாக இருக்குது. அப்புறம் டேஸ்ட்டாக இருக்குது. வேறு காரசாலமா அவங்க பாருங்க. எங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க சொன்னால் முட்டி அப்பம் என்ன பரப்பி விட்டு தான் போகிறேன். நான் வேகும் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இது மிளகு தூள் எல்லாம் போட்டேன். ஓகே என்ன மாதிரி இருந்தது அப்பம்? நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. நடுவுக்கு என்ன சாஃப்டா உரைப்பா அந்த ரச்சியும் அந்த கடிவட்டு நல்லா சக்கு சக்கன் இருக்குன்னு சக்கு சக்கன் தான் சப்பி சாப்பிடுலாம். நல்லா இருந்துச்சு உண்மையாக. கரெக்டாக நீங்கள் வந்தீங்க சொன்னால் சிக்கன் அப்போ ட்ரை பண்ணுங்க. மிச்சம் அப்போ இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டா பிறகு எந்த அப்போ சொல்கிறேன் அது இப்போ நீங்கள் பார்த்துட்டு. ஆனால் ஒவ்வொரு ஊருமே பிடிக்கும். சில உனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்கும். அது சரி. சில உனக்கு எல்லாம் பிடிக்கும், உனக்கு ஒன்றும் பிடிக்காதா. ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அப்படியே வாகனங்களை பார்த்துக்கொண்டு நீங்கள் இதில் நின்று ரசித்து சாப்பிடலாம். நல்லா இருக்கும் உண்மையிலேயே. பட் அது மழை அடித்து ஊற்ற போதும். இதில் நிற்க பார்த்துருங்க. என்ன சொன்னால் வாகனங்கள் எல்லாமே செம ஸ்பீடாக போகுது. குறிப்பாக பஸ்ஸுகள் எல்லாம் அறம்புறமாக ஸ்பீடாக போகுது. மழை ஒன்று அடித்து ஊற்ற போகுது. காற்று அடிக்குது. நட்சத்திரம் ஒன்றையுமே காணையில் நல்ல மழை ஒன்று இருக்கு. என்ன வீடியோ தானங்க இல்லையா? நீ சாப்பிடு ராசா, நீ சாப்பிடு. நீ பாவம் தானடா. அப்புறம் சும்மா கொமெண்ட்ஸில் என்ன கழுவி ஊற்றுவாங்க. காற்றுக்கு பறக்க போதும் நினைக்கிறாங்க. அவ்வளோத்துக்கு இருந்தால் எனக்கு என்ன ஆச்சரியம். அந்த சைட் பேர் அப்படியே நிற்குது சோறாமைக்கு. இந்தா வீட்டை அப்பமே சொல்லுங்க. வீட்டை இது ஒரு வீட்டுக்காரர் அப்பம் சொல்லாது இல்லைன்னா.
மிளகுத்தூள் போட்டு இதுக்கு ஒரு சம்பல் வச்சு தான் தெரியும் என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மற்ற இடங்களில் கட்ட சம்பல் மாதிரி தான் கிடக்கும். சூப்பராக இருக்குது, கறி மாதிரி. ஒரு தனி டேஸ்ட்டுண்ணா பிடிச்ச ஒன்று அப்படி உடஞ்சி வருதுடா. அதான் அப்போ உனக்கு உடஞ்சி தானே அதான்டா நீ சாப்பிட மாட்டேங்கிறது எனக்கு. நீ சாப்பிட மாட்டேன் சாப்பிட நினைச்சீங்க இல்லையா? அது எப்படி விட நீங்க வரும்போது சாப்பிடுறது எடுக்க உடஞ்சிட்டானே. அதை அப்படி எடுக்க கூட உடஞ்சது அசிங்கமாக கிடக்கும் நான் சாப்பிடுவேன். அதான் இப்போ எறியக்கூடாது சாப்பிட பண்ண கூடாது. அதான் நீ அப்படி செய்ய மாட்டேன் தெரிய மாட்டேன். நீ நல்லபடியா அப்பத்துலேயே இந்த டேஸ்டெல்லாம் நடுவாந்தாண்டா. நடுவானையும் சம்பளம் கொஞ்சம் பரப்பணும் கையை வச்சு. ரெண்டு கரை இருந்துச்சுன்னா முறிச்சு வச்சு பரப்பலாம். இப்படி பரப்பி போட்டு இந்த கரையை கவர்ந்துடான் ஒருத்தன். இந்த இப்படி காட்டை காட்டா அதில் சொப் தெரியும். இப்போ சம்பல் அந்த இதான் தூக்கி கொடுக்குது. அவ்வளவு சாஃப்டாக இருக்குந்தா. அப்புறம் தனி டேஸ்ட் தானே. என்ன கதைக்கிறா இல்லை நீ? நடுவா சாப்பிடப்படுது. உரைக்குதா? என்ன அப்படின்னு என்ன செய்ய போற நீ? சொப்டா மணியும் உரைப்புக்கு என்ன சம்பந்தம்? அப்படியே சொல்லக்கூடாது. உனக்கான தானே அப்போ சாக்லேட் பக்கம் இருக்கு சொன்னியா? ஓ சீசம் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது கூட ஆடோட போகும். நீ உடனே சாப்பிடலாம். சாப்பிட எக்ஸசைஸ் வேணாம். அது நான் அந்த கேலோரிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் செய்யணும். கேலோரிக்கு பைக்கில் இருந்து விட்டு போவான். அதே பைக்கில் ஓடிக்கே நாங்கள் இப்படி இப்படி கையாட்டி இப்படி கையாட்டி அது கையாட்டது நின்று காட்ட மாட்டேன். தெரியுமே பொம்பளை பிள்ளைகள் வராது. பகல் ஆடி இப்படி ஹை ஹாய் ஹாய் என்ன காட்டிட்டு போகிறேன். அதான் நான் சொல்கிறேன் எக்ஸசைஸ் கேலோரி குறைப்பார். நீ செய்யறதாம எனக்கு சொல்லாத மக்களே எப்படி பழகாது. சரி பழக்க வழங்க ஒரு டீசலாக நடந்து கொள்ளும். ஏலக்காய் டீ என்ன ஆவி பறக்க பறக்க சுட சுட. நன்றி என்ன இவனே சாப்பிட்றாங்கட்டா. ஒரு சின்ன ஓய்வு கொடுக்க தரேன் வயிற்றுக்கு. மழை அடிக்க ஊற்றினா சொட்டப்படு மழைக்கு சுட சுட டீயும் அப்பமும் திருப்பூர் சிக்கனை பஞ்சு விட்டுருவேன். சுட சுட ஏலக்காய் டீ இருக்குது. இந்த விலை பார்த்தீங்க சொன்னால் 100 ரூபா. என்ன 100 சில யோசிப்பாங்க தம்பி வீடியோ கால் நடிக்காதான்னு சொல்லி. நீங்கள் அதில் வாயில் படவே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் ஒன்று வரும். அப்போ உங்களுக்கு தெரியும். திக்காக இருக்கலாம். திக்கா என்ன இருக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு வா குடிப்போம். மழையாடா மழை வந்துட்டு. மழைக்கு சுட சுட எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் வலிச்சு கொண்டு வருது. அடிச்சு ஊற்றுது மழை வலிச்சு கொண்டு வருது. சொன்னா மழை வேற பண்ணு. எந்த கனிமை பற்றி என்ன நினைக்கிறேன்? வானிலை இருக்கு. எதுக்கு போ நீ பேச? எனக்கு கேட்ட வேணா போயிடடா. நான் என்ன அது விழுந்துட்டா. மழை விட்டுட்டு சும்மா பேய் காட்டு தானே மழைங்களை. நீ கணிச்சு சொன்னீங்க அதுக்காக வந்துருக்கீங்க. அதான் நான் சொன்ன வார்த்தைக்காண்டி நிறையா எடுத்து வந்திருக்கு. பாலமும் பெருசாக இனிப்பு தெரியல. சின்ன டீ குடிச்சு போட்டவங்களுக்கு இது சாப்பிட தெரியல. முதல்ல நம்ம சாப்பிட கொஞ்சம் அளவாக தான் இருக்குது. இனிப்பு எல்லாமே பெருசாக கூடவா இல்லை. இந்த பாலப்பத்தை மட்டும் அப்படி வாய்க்க ஓட்டியோ முட்டைப்ப மாதிரி உண்டை அப்படியே அவிஞ்சு விடுவோம். அப்படி தொட்டு நல்லா இருக்கு. சில்லண்ட காத்து மலைச்சாரல் சுட சுட டீ சுட சுட அப்பம் அந்த மாதிரி இருக்குண்ணே. அது இந்த கிளைமேட்டுக்கு கொடுத்து வைக்க மாட்டேன். ஒரு என்ன என்ன நீங்கள் அப்பம் வந்து சாப்பிட்டாலும் இப்படி மழை இதுக்கு அந்த மாதிரி அதான் அதான் மேலே முடிஞ்சு வீட்டு வர நம்ம என்னண்டு இப்படி ஒரு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல அளவான மழை துமிச்சு கொண்டு இருக்கேன். இப்பயும் சாதுவாக துமிக்குது. பிளேண்டி பாலப்பம்
அப்படி பிளேன் டீ இல்லை, பால் டீ தான், ஏலக்காய் டீ. நண்பன் நண்பன் முடிஞ்சு அம்பி கை வச்ச அடிப்பேன். இல்லை என்ன ஏலா என்ன ஏஞ்சலாமா மூண்டாவது மூச்சு தினது எனக்கு வயிறு ஃபுல்லாகிட்டு. இது குடிச்சதால தான் எங்களுக்கு அந்த இல்லை ஃபுல்லாகிட்டேண்ணே வயிறு மட்டும் பாதி வயிறு எடுப்போம். அப்போ 1 மணி 2 சாக்லேட் அப்பம். அதாவது இது சின்ன பிள்ளைகளுக்காண்டி மட்டும்தான் உருவாகினது. அப்போ நீ சாப்பிடக்கூடாது. எனக்கு தான்டா, எனக்காண்டி மட்டும்தான் இது உருவாகினது. சின்ன பிள்ளைகள், குழந்தை பிள்ளைகளுக்கு, சின்ன சின்ன படியங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ எல்லாம் சாப்பிட உரைப்பா சாப்பிட மாட்டேன் தானே. அப்போ இனிப்பா சாப்பிட மாட்டேதுக்கான சாக்லேட் அப்பம் அவ்வளோதான் 80 ரூபா. சரியா? இப்போ நாங்கள் 1 தான் பண்ணாங்க. ஏன் சொல்ல அப்போ சின்ன படி நான் தான் நிற்கிறேன். அதனால எனக்கு 1 தான் இருந்தாலும் நண்பன் பாவம் தானே மகள் ராஜ். சின்னப்படியை நான் பார்க்கும்போது சின்னப்படியை ஓ இங்கே கிட்ட வா வேறு இந்தா என்ன பாலப்பத்துக்கு மேலே அந்த சாக்லேட் கிடக்குண்ணே. நான் சின்னதான் சாப்பிட போனோம்ல. நான் என்ன நான் சின்ன படி நான் சின்னதான் சாப்பிட பயன் சொல்லுவா. அப்போ எனக்கு அந்த வயிறு கிடாம இல்லை டீயை குடிச்சது பிடிச்சிட்டேன்னா. ஓ இந்தா சாக்லேட் விட்டு ஊதுண்ணே அப்படியே. சாப்பிடக்கமே பாலப்பத்தில் டேஸ்ட் தான் வருது. சாக்லேட் கடி வடைக்கு அதை சாக்லேட் டேஸ்ட் வருது. இன்னும் ஒரு சின்ன பிள்ளைல பிடிக்கும் வேணாம் வித்தியாசமாக இருக்குது சாக்லேட் டப்பம். அழுகிற பிள்ளைல இருந்தால் சாக்லேட் டப்பம் சரி கொடுக்கலாம் வேணா. தான் வேண்டா நீ அழுதா எடுத்து கம்பு எனக்கு அது நல்ல கிளைமேட்டடா, அது பிடிச்சிருக்கேண்ணே. மழை குளிர் அப்படி. ஆனால் இந்த நான் நின்று சாப்பிட்ற ஆள் தான் பிள்ளை. அடே இல்லை என்ன சொல்கிறேன் நண்பர்கள் அவரோட மட்டும் சொல்கிறேன். நான் 4-5 பேர் வந்தால் ஃபன்னாக பறிவட்டு சாப்பிடலாம். நான் அதை சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சீஸ் அப்பம். இந்த விலை என்ன விலை என்னது? 120 ரூபா. 120 ரூபா சீஸ் அப்பம். இன்னும் வித்தியாசம் இருக்குண்ணே. பிளேன் அப்பம் வைக்கல, அதுக்கு மேலே சீஸ் போட இருக்கு. இந்த அந்த அப்பத்தை பாட்டு அப்படியே நிற்குது. அந்த வேறு இருந்தா இந்த கற்பூர சட்டிகள் ஏந்துவா அதே மாதிரி கஞ்சிட்டா அப்படியே இருக்கு. இந்த கொண்டு ஓட இல்லை இல்லை பார்த்தா இருந்தாங்க எப்படி ஒரு டிசைன் என்ன இதை சாப்பிடும். இது நான் ஏன்னா சாப்பிட எனக்கு மனசு இல்லை. என்ன வயது பசிக்கவே இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் பசிக்கிறோம் கிடக்குறேன். உண்மை தாங்க. உண்மையாக பர்சனல் எனக்கு சீஸ் பேச விருப்பம் இல்லை. சீஸ் எல்லாம் பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிடவே இல்லை. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சீஸ் பேச. எனக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆனால் தனிப்பட்ட ரீதியாக பேச நான் சாப்பிடல. ஆனால் சீஸ் கேக் சாப்பிடுவேன். இந்த நடுவான சாப்பிடுவோம் சரியா? அப்போ அந்த ஓகே சீஸ் லவர்ஸுக்கும் பிடிக்கும். ஏன்னா அப்படி மேலே ஃபுல்லாக சீஸ் தான். பட் அந்த சீஸ் அப்படி தெரியுது. சீஸ் லவர் இருக்குன்னு சொன்னால் சாப்பிடலாம். ஆனால் எனக்கு தனிப்பட்ட சீஸ் பிடிக்காத படிக்கலாம். எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை இதில். நீ சீஸ் லவரா? சீஸ் தனியாக சாப்பிடுவோம். சீஸ் கேக் சாப்பிடுவேன். சீஸ் கேக் சாப்பிடுவேன். அது நல்லா இருக்கும். பிடிக்குமா? ஆனால் என்ன பிடிக்காது சொல்லு. வரலாக்கா உனக்கு சீஸ் பிடிக்கணும் அப்படியே நீ சொல்லணும் கட்டாயம். இந்த வெளி ரவுண்டில் சாப்பிட்டு தான் நடுவுக்கு போகணும் தெரியும். ஆனால் இப்படி நீங்கள் நண்பர்கள் வரைக்கும் எப்படி சாப்பிடக்கூடாது. நடுவான சாப்பிட்டு கரையை பிறகு சாப்பிடணும் தெரியுமா? இப்போ நான் பரவாயில்ல அவனை பக்கத்தில் இருக்க வழியில் நான் இப்படி பறிச்சு சாப்பிட்ற குணங்கள் இல்லை எனக்கு. உனக்கு வயிற்றுக்கு இடம் இல்லைன்னு நான் பக்கத்தில் இருக்கு இல்லை நான் ஓடிட்டு போகிறேன். ஆனால் சாப்பிட்டு நாங்கள் நல்லா இருந்துச்சு உண்மையாவே. சிக்கன் அப்பம் பண்ணால் வரல. சிக்கன் அப்பத்துக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோது நல்லா இருந்துச்சு. வேணா உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுவீங்க. அண்ணா இப்போ நீங்கள் இப்போ அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போய் அப்படியே செய்து கொடுப்பீங்களா? ஓ லைவாக போய் செஞ்சு கொடுக்குறோம். அதாவது 200 சோடிக்கு மேலே எடுக்கணும். 200 சோடிக்கு மேலே? ஓ மேலே இங்கே கடையை மூடிட்டு தானே போகிறது. ஆமாம் ஆமாம். அதனால 200 சோடிக்கு மேலே தான் எங்களுக்கு அந்த இவ்வளோ ப்ராஃபிட் அங்கே கிடைக்கும்ல. அந்த அது வச்சுருக்கோம். மற்ற அதுதான் மெடிசன் ஆனால் சேல்ஸ் ஆச்சு. தூரத்துக்கு இப்போ வாகனம் பிடிச்சி தானே ஏற்றிட்டு போகணும். ஓகே ஓகே. அதுக்கு மற்ற எல்லாமே நான் கொண்டு கேஸ்லேருந்து அடுப்பு எல்லாமே மாவுல ஃபுல்லு எல்லாமே நான் கொண்டு போகிறது.
அங்க அவங்க தர வேண்டியது எங்களுக்கு மேசம் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணி தர ஓகே ஓகே இப்போ அப்பத்துல விலை இங்கே அதே பிரைஸ் தானே? சேம் பிரைஸ் தான். அப்போ இங்க இருக்க அதே ரேட் தான். எடிஷன்லாம் வந்து சர்வீஸ் சார்ஜ் மட்டும் தான் வரும். ஓகே சூரத். சரி ஃபோன் நம்பர் சொல்லுங்க அண்ணா பார்க்குறேன். இந்த நம்பர் வந்து 077 24 52 688. ஏர்டெல் நம்பர் ஒன்று இருக்கு 075 24 52 688. ஓகே இந்த நம்பர் நான் ஸ்க்ரீனில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான சொன்னால் தொடர்பு வந்து ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். வேணும் என்ன எவ்வளோ நாள் திறந்து நீங்கள் கடை? திறந்து இப்போ 2 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷமா அதுண்ணா? ஓகே அண்ணா சரி அண்ணா நன்றி அண்ணா. நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு என்னது சந்தோஷம். எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணதுக்கு உங்கள் மூலியமாக எங்களுக்கு கஸ்டமர் வரணும். கற்றுட்டு நீங்களும் கூட கருத்துக்கெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ நாங்கள் சொல்கிறத விட சாப்பிட்டு பார்த்தா எனக்கு தெரியும் டேஸ்ட். அதான் உண்மையாக வந்து சொல்கிறத விட சாப்பிட்டு பார்த்தா தெரியுமா? அது நிறைய பேர் கஸ்டமர் சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதான் அது நாங்கள் சொல்கிறோன்னா வியாபாரத்துக்குமா இருக்கும். அதான் அவங்களா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதில் கமெண்ட்ஸ் சொன்னாலும் எங்களுக்கும் கொஞ்சம் ஆத்ம திருப்தி போடுற உங்களுக்கும் ஒரு வீட்டில் துடிக்கணும்ண்ணா. அது ஒரு பக்கம் நெளிஞ்செல்லாம் வரும், பட் உடஞ்சி வரும், சட்டியில் பிடிச்சி வரும். ஆனால் உங்கள்கிட்ட எல்லா அப்பமே பார்க்கணும் தான் இந்த அப்பத்தை பாருங்க. அப்படியே அந்த அதே இதில் வருது அப்படியேண்ணே. இந்தா அப்படியே வழியில் அப்படியே சைட்டாக நிற்குதுண்ணே. அது எல்லாம் புகழ் இறைவனுக்கு. அதான் தொழில் ரகசியம். ஆமாம் இல்லை கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு தான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு இந்த தொழில் தெரியாது. ஓகே ஓகே ஏதோ ஒரு என்ன சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னது திறமை இருக்கும். அது ஏதோ என் அப்பது மூலியமாக வெளியே வந்திருக்கு. அதான் கரெக்டாக நீங்கள் மேலே வளர்ந்து போகணும்ண்ணா. நன்றி. அப்போ பார்க்க ஆசையாக இருக்கான வயிற்று கடம் இல்லை. சரி அண்ணா ஓகே நன்றி. நாங்கள் நேரத்தை ஒதுக்கிங்க இதுன்றதுக்கு. ஓகேண்ணா நன்றி அண்ணா. நாங்கள் அப்பம் சாப்பிட்டு வந்துனாங்க. அண்ணா சந்திச்சு அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? இந்த பேர் தியாகசீலன் செல்வன் சொல்கிறவ. லண்டன்லேருந்து வந்துக்கோம். இவற்றை இதை பார்த்துட்டு இந்த அப்ப கடைக்கு வந்துக்கான எங்கள் வீடு பக்கத்தில் தான். ஆனால் இவர் போட்ட வியூ அது மாதிரி சீரியா வில்லேஜும் இவற்றை இதை பார்த்து போய் பார்த்து என்ன மாதிரி இருந்தது? நல்லா இருந்தது. வித்தியாசம். சீரியா வில்லேஜ் நல்ல இதாக இருந்தால் உங்களோட எல்லா இதுவும் பார்க்கலாம். நன்றி அண்ணா. எல்லாரும் பாருங்க ப்ளீஸ். அண்ணா நீங்கள் சிக்கன் அப்பம் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. நாங்கள் சாப்பிட்னா நல்லா இருந்துச்சு. சரி ஓகே நன்றி அண்ணா. நன்றி. உங்களோட ஃபேன்ஸ் வளர்ந்து நிற்குது. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கிறோம். இப்போ சாப்பிட வந்தோன்னா நீங்கள் முதல்ல ஒரு இது போட்டுறானோ அதை பார்த்தா நீ வேட்டை வந்தோம். அண்டை கப்பத்தை சாப்பிட போறீங்க? இன்றைக்கு இப்போ ஒவ்வொரு நாள் இப்போ வந்ததுலேருந்து 3 நாளாக வந்தோம். எப்படி இருக்கு அப்போ? நல்லா அப்பம். இது பிடிச்சிருக்கு போலங்க. எங்களுக்கு நார்மல் பால் அப்பம். சிக்கன் அப்பம் சாப்பிடுறியா? சிக்கன் அப்பம் ட்ரை பண்ணல. அது சாப்பிடுமா? நல்லா இருக்கு. குறைப்பா நல்லா இருக்கு. எங்க ஆகிறோலிங்க வாங்க வாங்க. என்ன பேர்? இப்படி இருக்கு. மெலிஷா. மெலிஷா. ஓகே. உங்களுக்கு? நிதுஷா. நிதுஷா. தம்பிக்கு? மிதுன். மிதுன். ஓகே. உங்களோட எல்லா ப்ரோக்ராம் நன்றி. நல்லா செய்றீங்க. இவரை விட்டுறாங்க வா. இவருக்காக ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. ஆளை பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொமடி டிமாண்ட். அதான். இல்ல கொமடி இல்ல நசுக்கிட்டாம செய்துட்டு இல்ல இவரை நீங்க வெச்சு செய்றீங்க. அதான் பிரச்சனை. அட இந்த படியன் பாவம் இந்த படியனை வச்சு நீங்க ஒரு 5 நிமிஷம் முதல்ல வந்திருந்தா அவர் சாப்பிடக்க தெரிஞ்சிருக்கு உண்மையா. நீங்க சாப்பிட விடுறீங்க இல்லையா? பறிச்சு சாப்பிடுறீங்களா? அண்ணா அவனை ஏற்கனவே சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருமண்ணா. அப்போ பறிச்சு சாப்பிட விட்டுருவான். கோழியை பறிச்சு சாப்பிட்டு நீங்க எல்லாருக்கும் அவர் நான் நல்லபடி என்னன்னா அலஸ் தமிழ் ப்ரோ அலஸ் நீங்க 3 பேரும் ஒரு குரூப் இல்ல தனித்தனி சேனல் உங்களோட நாங்க இப்ப பார்க்கறோம் ஸ்டார்டிங் சின்ன படியிலோட போய் இளந்த பழம் எல்லாம் பொறுக்குனீங்க. இளந்த பழங்கள் அதுல இருந்து பார்க்குறோம். நல்லா செய்றீங்க. சந்தோஷம். நன்றி. என்ன மாதிரி இருக்கு? நான் 23 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம். ஆனா ஓகே நாடு நல்லா இருக்கு. நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம். அப்படி நாங்கள் வெண்ணிலேருந்து போனது எங்களோட இடம் இது. ஆனால் நாங்கள் வெண்ணிக்கு போயிட்டு அப்படியே போனது. இப்போ தான் யாழ்ப்பாணத்துக்கு வந்தோம். நாங்கள் சண்டையோட அப்படியே கிளம்பிட்டோம். சமாதானம் கொண்டு வந்தது தானே அப்போ போனது. அது போய் இப்போ பாருங்க. அது பிறகு இப்போ தான் அந்த வாசம் இல்லாமல் இல்லை போன அப்புறம் வாரம். என்ன நாடு நல்லா இருக்கு. ஓகே சந்தோஷம். ஓகே நன்றி. சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு முடிஞ்சது. என்ன நிறைய அண்ணன் சந்திச்சு திரும்ப மழை வந்துட்டுது. அதான் கிளம்பியோட நிற்கிறேன் நான் பிளான் பார்த்தீங்க. மழையெல்லாம் என்ன ஒன்றும் செய்யாது. இப்போ நாங்கள் சாப்பிட்டோம். உனக்கு என்ன பிடிச்சிருந்தது? எனக்கு உண்மையாக சிக்கன் அப்பம் பால் அப்பம் மற்றது முட்டை அப்பம் எல்லாமே எனக்கு உண்மையாகவே தனிப்பட்டதுயா சிக்கன் அப்பம். அது வேறு இல்லை வேணாம் மசாலா எல்லாம் போட்டு சிக்கன் கடிபட நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. அதை மற்றது முட்டை அப்பம் நல்லா இருந்தது. பிளேன் அப்பம் சாப்பிடல நாங்கள். டீ சூப்பராக இருந்துச்சு. டீ அப்போ அது வேறல வேணா மலைக்கு பிளேன் அப்பம் சாப்பிட இருந்தேன் நாங்கள். பிரியா போய் நல்லா இருக்குன்னு சொல்லி போட போல இல்லை பிளேன் அப்பத்துக்கு சம்பளம் மட்டும் வேறு வித்தியாசமாக பிளேனாக இருக்கணும். பாலப்பம் சாப்பிட்னாங்க. அது நல்லா இருந்தது. இனிப்பு குறைவாக இருந்தேன். அது அந்த டீ குடிச்சதால இனிப்பு குறைவாக இருந்தது. டீ சாப்பிட்டா டீயும் சாப்பிட்டா பாலப்பம். சரி பாலப்பம் சிக்கன் அப்பம். சிக்கன் அப்பம் மட்டும் எடுத்து ஒரு டீ எடுத்து அடிச்சு பாருங்க.
அந்த மாதிரி இருக்குமே அது எப்படி மழை வர டைம் அதான் மலைக்கு மைக்கில் நினை இது முடிப்போம் சரி ஓகே அவ்வளோ வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவனுங்க மறக்காங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மற்றது பார்த்தீங்கன்னா கடையில் லொக்கேஷன் ஃபோன் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு வந்து வரலாம் சரி ஓகே சிக்கிட்டாட்டா பாய் பாய்